ஆரம்பிக்கலாங்களா? பைத்தியமாடா நீ? இல்ல அது பொண்ணே. ஆமா, அவ பொண்ணு என் தேவதை. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள்ல கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு தேவையான ஃபுல் ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இமேஜோட சைஸை எடிட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ 9:16. அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. செகண்டில் மீடியா ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள விவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நம்மளோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் பண்ண உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு உங்களோட இமேஜ் வந்து ஜூம் ஆயிரும். இப்போது உங்களுடைய இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தாலும் நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஜூம் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ மூவ் பண்ணி நீங்கள் வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மூவ் பண்ணி எல்லா அலைன்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை மூவ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனை செட் பண்ணிக்கோங்க. இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி சென்டர் தேவைப்பட்டால் சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணணும். மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், இதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை நீங்கள் வந்து கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம இமேஜை ஆட் பண்ணி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 1 by 1 ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்போ அப்படியே கீழே வந்துக்கோங்க. நான் கொடுத்த ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்துக்கோங்க. அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்குடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைலாக் தான் ப்ளே ஆகும். அந்த டைலாகுக்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா லிரிக்ஸ்லையும் நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? நான் இந்த லிரிக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டான ஒரு ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை உள்ளே இம்போர்ட் பண்ணி ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணி டிக் வந்து கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லிரிக்ஸுக்கும் அந்த ஃபாண்டை நான் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியலன்னா பரவாயில்லை, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ஃபாண்டை மட்டும் ஒவ்வொரு லிரிக்ஸுக்கும் நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். நீங்கள் ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டபுள் பீட் மார்க்குடைய செகண்ட் பீட் மார்க்குடைய ரைட் சைடில் இருந்தால் நம்மளுக்கு வந்து சாங் வந்து ப்ளே ஆக போகுது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பீட் மார்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரிசையாகவே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன்.
இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அந்த டபுள் பீட் மார்க்கோட ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ்னு ஒரு இமேஜ் இருக்கும், கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்க அப்புறம் இங்கே கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரி பேரும் நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதாவது நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் இருக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் இப்போலாம் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நல்லன்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே 9:16 சொல்லி ஒரு குட்டி இமேஜ் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அடுத்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கும். நல்லுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே உள்ள 9:16 இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். குரூப் 1 குரூப் 2ன்னு சொல்லி ஒரு 2 குரூப் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 பார்த்தீங்களா, அந்த குரூப் 1க்குள்ளே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை குரூப் 2 கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ குரூப் 1ல் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள 9:16 செலக்ட் பண்ணி கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இமேஜ் அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 9:16 பார்த்தீங்களா, குரூப் 1ல் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள குரூப்லேயும் நீங்கள் ஒரே இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. மீது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க. நான் எங்கெங்கன்னா 9:16 சொல்லி இமேஜ் நான் வந்து அதாவது 9:16 சொல்லி நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேனோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை மட்டும் ஆடியோட எண்டு வரி ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. 9:16 சொல்லி நேம் நான் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டேன். நான் நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்க இடத்துல மட்டும் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோட எண்டு வரையா இதே மாதிரி வரிசையாக நீங்கள் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் எங்கெங்கே 9:16 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க போதும். வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இமேஜ் மட்டும் ஆட் பண்ணால் மட்டுமே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள சேரைக்கான இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இமேஜை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள சேரைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அந்த இது குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் இருக்கும், அது வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.